ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செய்த பாவத்துக்கு தண்டனை உண்டா? மன்னிப்பு இருக்குதா? செய்த அக்கிரமங்களுக்கு மன்னிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் உண்டா அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு ஜமீன்தார் கையில் கணக்கு எழுதுகிற பொறுப்பில் ஒரு கணக்காளன் இருந்தான். அந்த கணக்காளன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் கடன் கேட்குறப்ப 10 ரூபா கடன் கேட்டால் இவன் 11 ரூபான்னு சொல்லி தனியாக ஒரு கணக்கு எழுதி எஜமான்கிட்ட இருந்து 10 ரூபா வாங்கி கொடுத்துட்டு 1 ரூபா அவன் சம்பாதிக்க ஆரம்பித்தான். இப்படி கள்ள கணக்கு எழுதி எழுதி ரொம்ப பணங்களை சம்பாதிச்சிட்டான். ஒரு நாள் அந்த எஜமானுக்கு தெரிஞ்சிருச்சு, ஜமீன்தாருக்கு, இவன் பெரிய பிராடுத்தனம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இவனை இன்னைக்கு வேலையை விட்டு வெளியே எடுத்துடணும்னு சொல்லி இந்த எஜமான் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பன்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இதை கேட்ட இந்த கணக்காளனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயையோ, நம்ம செஞ்ச பிராடுத்தனம் நம்ம எஜமானுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறது? வெளியே போனால் வேறு வேலையும் எனக்கு செய்ய தெரியாது. ஒன்று பண்ணணும், யாராவது நான் நல்லவேன்னு சொல்லணும் அப்படிங்கிறக்காக புதுசாக வட்டி கொடுக்கறதுக்கு வந்தவங்க கிட்ட நீ எவ்வளோ வட்டி கொடுக்கணும் உங்கள் எஜமானுக்கு அப்படின்னு கேட்க, அந்த வட்டி கொடுக்குறவன் சொன்னான், நான் 50 ரூபா வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி நீ 50 ரூபா வட்டி கொடுக்க வேண்டாம், நீ 25 ரூபா வட்டி எழுது, மீதி 25 ரூபா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 25 ரூபா வட்டி எழுதி 50 ரூபாயா ஆக்கி போட்டான். இதேமாரி வரவங்க கிட்டலாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் முழு வட்டி வாங்காமல் பாதி வட்டி எழுதி பாதி வட்டி இவன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சான். பாருங்க, இதை அந்த எஜமான் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஓஹோ, இவன் இப்படி பண்ணுறானா அப்படின்னா இவனுடைய கள்ளத்தனம் இவனுக்கே தெரிஞ்சு போச்சு, தான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி இவன் தன்னை திருத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டு அந்த எஜமான் என்ன பண்ணார், அந்த ஜமீன்தார் என்ன பண்ணார், இவனை கூப்பிட்டு, நீ பண்ணின பிராடுத்தனத்தை காட்டிலும் இப்போ நீ செஞ்சியே பெரிய காரியம், அது மிகவும் உன்னதமானது. எல்லாருக்கிட்டேயும் அநியாயமாக வட்டி வாங்காமல் அநியாயமாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் பணத்தை திருடாமல் இப்போ நீ மறுபடியும் எல்லாருக்கும் அவங்களுடைய வட்டியில் பாதி வட்டியை நீ கெட்டுனியே, அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த கணக்காளனை ரொம்ப மெச்சி கொண்டார். பாருங்க, என்னைக்காவது நாம் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா உடனே நாம் அதை திருத்திக்கிட்டு நல்ல பேர் எடுக்க ஆரம்பிச்சிடணும். கெட்ட பேர் எடுக்கிறது சீக்கிரமாக எடுத்துடலாம், ஆனால் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் அந்த கெட்ட பேர்லேருந்து நல்ல பேர் எடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் நம்மளை இழக்க வேண்டியதாக இடும். அது பொருளாக இருந்தாலும் சரி, குணமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று இழந்தாதான் ஏதோ ஒன்றை பெற முடியும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?